operation, the Vikram lander will be. परीक्षण होते हैं जब इस तरह की நிலவின் தென் துருவத்திற்கு அனுப்பப்பட்ட சந்திரயான் 2வின் விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் 2.1 கிலோமீட்டர் தொலைவில் சிக்னல் கிடைக்காமல் போனது. சிக்னல் வந்து சேராததால் விஞ்ஞானிகள் மட்டுமின்றி பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட இஸ்ரோ மையத்தில் திரண்டிருந்த அனைவரும் சோகமாகினர். அப்போது இஸ்ரோ தலைவர் சிவன் உள்ளிட்ட விஞ்ஞானிகளின் உழைப்பை பாராட்டி அவர்களை தட்டிக் கொடுத்த பிரதமர் தைரியமாக இருக்குமாறு நம்பிக்கை ஊட்டினார். நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்ய முழுக்க இந்தியாவிலேயே தயாரான சந்திரயான் 2 விண்கலம் கடந்த ஜூலை 22ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. சுற்றுவட்ட பாதையில் சரியாக சேர்ந்த சந்திரயான் 2வின் விக்ரம் லேண்டர் விண்கலம் இன்று அதிகாலை நிலவில் தரையிறங்குவது என திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கான ஏற்பாடுகள் தயாராக இருந்த நிலையில் இதை நேரலையில் காண பெங்களூரு இஸ்ரோ மையத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார். விஞ்ஞானிகள் மட்டுமின்றி நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருக்க நிலவில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் திக் 15 நிமிடங்கள் தொடங்கியது. Yes, the decided phase of operation for Vikram lander has just been initiated with the firing of the 4 liquid engines which I was mentioning the 4 rockets. திட்டமிட்டபடி நிலவை நோக்கி பயணித்தது லேண்டர். தரையிறங்க 2.1 கிலோமீட்டர் தொலைவே இருந்தபோதும் அதிலிருந்து சிக்னல் கிடைக்காமல் போனது. Vikram lander descent was as planned and normal performance was observed up to an altitude of 2.1 kilometer. Subsequently, the communications from the lander to ground station was lost. The data is being analyzed. சிக்னல் வந்து சேராததால் விஞ்ஞானிகள் மட்டுமின்றி பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட இஸ்ரோ மையத்தில் திரண்டிருந்த அனைவரும் சோகமாகினர். அப்போது இஸ்ரோ தலைவர் சிவன் உள்ளிட்ட விஞ்ஞானிகளின் உழைப்பை பாராட்டி அவர்களை தட்டிக் கொடுத்த பிரதமர் தைரியமாக இருக்குமாறு நம்பிக்கையூட்டினார். திட்டமிட்டபடி விக்ரம் லேண்டர் தரையிறங்காததால் இஸ்ரோ மையத்தில் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டது. கிருஷ்ணன் விஞ்ஞானிகளின் மனோதைரியத்தை பாராட்டுவதாகவும் நிலவை தொடும் முயற்சி நிச்சயமாக வெற்றியடையும் எனவும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். பெங்களூருவில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி நமது விண்வெளி திட்டங்களில் புதிய உச்சம் இனிதான் வரவுள்ளதாக தெரிவித்தார். இன்று காலை 8 மணியளவில் இஸ்ரோவிற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடியை இஸ்ரோ தலைவர் சிவன், விஞ்ஞானிகள் கஸ்தூரி ரங்கன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து விஞ்ஞானிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக பிரதமர் அங்கு உரையாற்றினார். அப்போது தாய்நாட்டிற்காக உழைப்பவர்கள் விஞ்ஞானிகள் என்றும் தாய்நாட்டின் கனவுகளை நனவாக்கும் முயற்சியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் பிரதமர் புகழாரம் சூட்டினார். இளையவர்கள் முதல் முதியவர்கள் வரை கனவு ஒன்றாக இருந்ததாக பேசிய பிரதமர் சந்திரயான் திட்டத்தின் சிறு பின்னடைவு விஞ்ஞானிகளிடம் ஏற்படுத்திய தாக்கத்தை தாம் உணர்வதாக தெரிவித்தார். மேலும் கடைசி வரை போராடியதற்கு பாராட்டு தெரிவித்ததோடு கடைசி நிமிட பின்னடைவு நிரந்தரமானது அல்ல என்று விஞ்ஞானிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக பேசினார். நாம் நிலவை தொடும் முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று பேசிய பிரதமர் எதிர்காலத்தில் நாம் மேலும் முயற்சி மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்று கூறினார்.
நமது விண்வெளி திட்டம் குறித்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமை கொள்வதாக தெரிவித்த மோடி விண்வெளித்துறையில் புதிய உச்சங்கள் இனிதான் வரவுள்ளன என்று தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு நம்ப முடியாத அளவிற்கு பணியாற்றி இருப்பதாக விஞ்ஞானிகளை பாராட்டிய மோடி இதுவரை யாரும் முயற்சி செய்யாததை நமது விஞ்ஞானிகள் செய்ததாக பாராட்டினார். இந்த பயணத்தில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்மை வலுப்படுத்தும் என்றும் புதிய விடியல் காத்திருப்பதாகவும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். பொறியாளர்கள், விஞ்ஞானிகள் ஆகியோரின் உழைப்பில் கர்வம் கொள்வதாக கூறிய பிரதமர் தானும் நாடும் எப்போதும் விஞ்ஞானிகளுடன் இருப்பதாக கூறினார். இந்த முயற்சியில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வோம் என்றும் நிலவை எட்டுவதற்கான நமது பயணம் தொடரும் எனவும் பிரதமர் பேசினார். I can proudly say that the efforts was worth it, and so was the journey. Our team worked hard, traveled far, and those teachings will always remain with us. We will look back at the journey and effort with great satisfaction. The learnings from today will make us stronger and better. There will be a new dawn and a brighter tomorrow very soon. உணர்ச்சிவசப்பட்டு கண்ணீர் சிந்திய இஸ்ரோ தலைவர் சிவனை பிரதமர் மோடி கட்டி அணைத்து தேற்றினார். அந்த தருணத்தில் பிரதமர் மோடியும் கண் கலங்கினார். பெங்களூரு மையத்தில் இன்று காலை 8 மணியளவில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது கடைசி நிமிடம் வரையிலான விஞ்ஞானிகளின் போராட்டத்திற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்து நிலவை தொடும் நமது பயணம் தொடரும் என அவர்களை ஊக்கப்படுத்தினார். கண் கலங்கி நின்ற பெண் விஞ்ஞானிகளிடமும் பிரதமர் மோடி ஊக்கப்படுத்தும் விதமாக பேசினார். பிரதமர் மோடி மையத்தில் இருந்த விஞ்ஞானிகள் ஒவ்வொருவருடனும் கைகுலுக்கி ஊக்கப்படுத்தினார். பிரதமர் மோடி உரையாற்றிய பிறகு வெளியே வந்தபோது அவரை வழியனுப்பி வைக்க வந்த இஸ்ரோ தலைவர் சிவன் பிரதமரை கண்டதும் உணர்ச்சிவசப்பட்டு கண்ணீர் சிந்தினார். அதனை கண்ட மோடி சிவனை தேற்றும் விதமாக அவரை கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறினார். அப்போது பிரதமர் மோடியும் கண் கலங்கினார்.